அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நாம் காசிம் வாத்தியார் குறும்படம் எப்படி உருவானது அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். இது நல்லா இருந்துச்சு. இன்னொரு கோயில்னா இன்னும் ஸ்லோ பண்ணிக்கோங்க. உங்கள் அம்மா இல்லாத வீடு எப்படி விரிச்சோடி போய்க்கிறது பார்த்தியா? இந்த ஸ்லோனே அம்மா இல்லாத வீடு எப்படி விரிச்சோடி கிடக்கு பார்த்தியா? நான் எப்போ வீட்டுக்கு வந்தாலும் வா சரவணான்னு மனசார கூப்பிட்டு வயிறார சாப்பாடு போடுவாங்களே. அப்படியே இவர் பாருங்கள், மெதுவாக பாருங்கள், இவரை பாருங்கள். பார்த்துட்டிங்களா? தலையை குடிங்க, மெதுவாக கட்டுனேன். அடுத்த போயிடலாம். இந்த படம் எம்எம் அனீபா ஐயாவோட சிறுகதை. எத்தனையோ சிறுகதைகள் சிறப்பாக இருக்கும், ஆனால் அதை விஷுவல் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும், அல்லது நிறைய ஆர்டிஸ்ட் தேவைப்படும், நிறைய லொக்கேஷன் போக வேண்டியிருக்கும். அப்படிலாம் இல்லாமல் அது ஒரு சிம்பிளாக அழகாக ஒரு நல்ல ஃபினிஷிங் இருக்கக்கூடிய ஒரு சிறுகதையாக இது இருந்ததுனால இதை பண்ணுறது அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. கிளைமாக்ஸில் வர்ற ஒரே ஒரு சிறு பகுதி மட்டும்தான் மாற்றிருக்கோமே தவிர மற்றபடி அவருடைய கதை அப்படியே தான் இருக்கும். வாழ்நாள் பூரா இப்படி ஒண்டிக்கட்டையாக இருக்கலாம்னு பார்க்குறியா? அப்படி பார்த்துக்கிட்டே இருங்க. அம்மாவும் போயிட்டாங்க. சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்? சூப்பர்ண்ணே. ஒரு துணை இல்லாமல் இனிமேல் வண்டி ஓடாது. இத்தனை நாள் மாதிரி நீங்கள் சமாளிச்சலாம்னு நினைக்காத. நெசந்தான். வயசு 50 நெருங்கிடுச்சு சரவணா. நெசந்தான். வயசு 50 நெருங்கிருச்சு சரவணா. இந்த கதையில் வர்ற சரவணன் கதாபாத்திரம் முதல்ல கொல்லங்குடியை சேர்ந்த மெய்ஞானமூர்த்தி அவர்கள் தான் முடிவாக இருந்தது. அவர்கிட்ட கதையெல்லாம் சொல்லியாச்சு. ஆனால் படப்பிடிப்புக்கு முதல் நாள் இரவு அவர் வர முடியாத ஒரு சூழல் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு தான் மயிலண்ணனை முடிவு பண்ணோம். மயிலண்ணன் இந்த சிறுகதையை படம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னதுமே ஒத்துக்கிட்டார். அவர் ஒரு எழுத்தாளர், பேச்சாளர், சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க சினிமா கலைஞர்களை பற்றி ஒரு தனி புத்தகமே போட்டிருக்காரு. அவர் இந்த கதைக்குள்ளே வந்தது இந்த கதைக்கு ஒரு பலம். அவர் சினிமாவுக்கு காட்டுற ஆர்வம் ரொம்ப சிறப்புக்குரியது அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்லி ஆகணும். அண்ணே தனித்தனியாக செட் ஆகுது. இதெல்லாம் ஒரு வயசா? இம்முன்னு சொல்லு. ஃபஸ்ட் கிளாஸ் இடமா பார்த்து முடிச்சு வைக்கிறேன். அண்ணே இம்மு அப்படிங்கிறது வருது. இம்முன்னு சொல்லு. இப்போ ஒரு மெதுவாக தலையாட்டுறாரு. அப்போ உங்களுக்கு சந்தோஷம். அப்படி லைட்டாக ஸ்மைல் பண்ணுங்கள். அல்லா அவருக்காக அவருடைய தெய்வத்தை கூப்பிட்டு நீங்கள் வேண்டிக்கிறீங்க. அதுதான் விஷயம். தமிழ் கனல் அண்ணன் அவர் அவ்வப்போது நம்ம வீட்டுக்கு வருவார். அவர் குடும்பத்தில் ஒருத்தர். ஒரு தடவை அம்மா சொன்னாங்க, யாரையும் நடிக்க வைக்கிற, கண்ணனை நடிக்க வை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கான காரணம் இப்போ தான் வந்திருக்கு. அவருக்கான கதையாகவும் இது இருந்தது. அதுக்காக நிறைய சிரத்தை எடுத்தார். தாடி வளர்த்து அந்த பாஜியில் போயிட்டு அதுக்கான காஸ்டியூம் ஆகணும், லொக்கேஷன் தேடுறதுலேருந்து நிறைய பொறுப்புகளை சுமந்தார். அந்த பாரதி சொன்னது மாதிரி விசையூர் பந்தனை போல் அப்படி தான் இருப்பார் அவர். அவர் இந்த கதைக்குள்ளே வந்தது இந்த கதைக்கு சிறப்பு. இந்த படத்தில் ஓப்பனிங்கில் வர்ற அந்த 2 பொண்ணுங்களும் அதில் ஒரு பொண்ணு கொல்லங்குடி கருப்பாய் அம்மாவோட வாரிசு. அவங்கள ஒரு நிகழ்வில் பார்த்ததும் அவங்கள நடிக்க வச்சிடணும். ஏன்னா ஒரு கலைமாமணி கொல்லங்குடி கருப்பாய் அம்மாவோட வாரிசை அறிமுகப்படுத்துறதுல, நடிக்க வைக்கிறதுல எனக்கு பெருமையாக தான் இருந்தது. அதனால தான் இந்த கதைக்கு அவங்க சம்மந்தமே இல்லைனாலும் எப்படியாவது உள்ளே கொண்டு வந்தாச்சு. கட்டு நான் ஆக்ஷன் சொல்கிறது பாருங்க. ரெடி ஆக்ஷன் வாங்க. சொல்லுங்க போனேன், மெதுவாகவே போனேன். அப்படியே போனேன். நீ அப்படியே கேஸெல்லாம் பேசிகிட்டே வாங்க. But all will be okay. I move on each and every day. The past is where it stays. Way back a year ago. ஓகே, நல்லா இருந்துச்சுமா. I've changed for the better this time. கட்டு போதும். இந்த படத்தில் தோழர் கொம்புவேலு ஐயா பங்காற்றியது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். கொம்பு அப்படிங்கிற ஒரு கலை இன்றைக்கி அழிஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு நேரத்தில் அதை பாதுகாத்து இன்னும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை கொண்டு போகணுங்கிறதுக்காக பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த கலைஞனுக்கு என்னோடய வணக்கங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். பொன்னியின் செல்வன் படத்துக்கு இவருடைய தலைமையில் தான் கொம்பு ஊதுறவங்கெல்லாம் போயிருக்காங்க. அப்போ மணி சார்கிட்ட இவர் போய் அந்த கொம்பு ஊதி காட்டியிருக்காரு. மணி சார் இல்லை நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஊதுற மாதிரி ஃபீல் பண்ணுங்கள், அதை ரஹ்மான் பார்த்துக்குவார் அப்படின்னு முன்னாடி சொல்லியிருக்காரு. அதுதான் என்னென்னா, ஒரு நிஜமான திறமை அப்படிங்கிறது வேறு, சினிமாக்குள்ளே காட்டுற திறமை அப்படிங்கிறது வேறு. அந்த வித்தியாசத்தை தான் அந்த அனுபவத்தில் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. 4-5 தடவை ஆஃபீஸ்க்கு வந்தார். செலவுக்கு பணம் கொடுத்தா வாங்கிக்க மாட்டேன்ட்டார். ஃபுல்லாக அவர் நம்ம கூட இருந்து ஒத்துழைச்சது. எப்போ வேணாலும் கூப்பிடுங்க, நான் வர்றேன் அப்படின்னு சொன்னது. அந்த விழாவுக்கு தன்னோட பேரோனோட எனக்கு சிறப்பு செஞ்சதை என்னால் வாழ்நாளில் நான் மறக்க முடியாது. அவருக்கு எனது வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். I thought I would never be fine.
I strive just to say I'm alright. வேலாயுதம் ஐயா நாட்டசங்கோட்டையில் அவர் வீட்டில் தான் நாங்கள் படம் பிடித்தோம். கடைசியில் அவரையும் நம்ம நடிக்க வச்சாச்சு. அவரும் அந்த ஃப்ரேமுக்குள்ளே பார்க்குறப்போ ரொம்ப சிறப்பாக இருந்தது. அவருக்கும் என்னோட நன்றியும் வணக்கத்தையும், உங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறோம். வாசுகி அக்கா வந்து அவங்களும் எங்கள் கூட இருந்து அவங்கள அந்த டப்பிங் வரும்போது கூட்டிகிட்டு வந்து விழாவில் தான் பார்த்தோம். அவங்களுடைய குரல் வளம் ரொம்ப எவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னு. அவங்க தொடர்ந்து பாடுவாங்க. நம்மளும் அந்த பாடலை நம்ம ரசிக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் நாங்கள் சொல்லிக்கிறேன்.